ஒரு 11 ஆயிடுச்சு பார்க்குறேன். அத்தனை நல்லது ஏதாவது நோட் பண்ணிருந்தீங்கன்னா அப்படி ஸ்ப்ரிங் ஹாலிடே பண்ணுறேன். அதாவது எங்கள் அமெரிக்கன் டைம் படி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அரௌண்ட் ஒரு 9:15 அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வீடியோவில் பாவ் பஜ்ஜிக்குரிய ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்பயுமே பனானா நீங்கள் எங்கெங்க எடுப்பீங்க? நான் வந்து மேக்ஸிமம் ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எந்த மாதிரி போனது, அப்புறம் நாங்கள் என்னென்னலாம் அந்த வீக்கெண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இந்த வீடியோ எடுத்தது வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர் பாட்லாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவில் பாவ் பஜ்ஜிக்குரிய ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது. ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு தேர்ஸ்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் யார் என்னென்ன மெனு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் பாவ் பஜ்ஜி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பன்னு வந்து கிளம்பும் போது இந்தியன் ஸ்டோர்ஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஈவினிங் டின்னர் பாட்லாக் மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நானும் ஸ்நாக்ஸோட ஆப்ஷன்ஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ எப்படி இந்தியன் ஸ்டோர்ஸ் போயிட்டு பாவ் பஜ்ஜி வாங்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம். அப்புறமா அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு அரௌண்ட் ஒரு 11 ஆயிடுச்சிங்க நாங்கள் பேக் வீட்டுக்கு வர்றதுக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் அந்த வீக்கில் வந்து காஸ்கோ ஷாப்பிங் போயிருந்தாங்க. இந்த டைம் நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்கள் எல்லோரும் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நீங்கள் போகிறீங்க, என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கேப்சர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த வீக்குக்கு கொஞ்சம் பிக்கபிளாக மட்டும்தாங்க காஸ்கோவில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது போக சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே கேப்சர் பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த டைம் கடைக்குள்ளே போன உடனே நான் வந்து ஓட்ஸ் ஃப்ளேவரில் வந்துட்டு ஒரு நட் ஷேக் மாதிரி வச்சுருந்தாங்க. லைக் பவுடரியாக இருந்தது. இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நான் நோட் பண்ணேன். இது வரைக்கும் நானும் பார்த்ததே இல்லைங்க. குடிக்கும்போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிராங்கி இருக்குங்க. எனக்கு வந்து காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் வடை சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். அதாவது கொஞ்சம் ஆயிலி ஐட்டமாக ஏதாவது கொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கும்போது ஏதாவது கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. இந்த டைம் நான் டிஃப்ரெண்ட்டாக இந்த கடையில் நோட் பண்ணது லெமன் ராஸ்பெரி மஃபின்ஸ் நோட் பண்ணேன். அதனால நான் அது ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதோட ப்ரைஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், கோடுமே இருக்குங்க. எப்பயுமே காஸ்கோ ஷாப்பிங் போகும்போது நிறையா பேர் இதை நோட் பண்ணியிருப்பீங்க. அங்கங்கே ஒரு குட்டி குட்டி ஸ்டால் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுற மாதிரி அதை வந்து சாம்பிள் பீசஸ் நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம அதை எடுத்து சாப்பிட்லாம். இந்த டைம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 or 4 செக்ஷன் நான் போய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி காஸ்கோவில் இந்த டைம் நோட் பண்ணது பார்த்திங்கன்னா எங்களோட லொக்கேஷன் மிஷிகனில் வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் காஸ்கோவில் வந்து இது இருக்குதுங்க. அமுல் மில்க் இருந்தது. அது மாதிரி நிறையா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பேக் வந்து சீக்கிரமாக சேல் ஆயிடுச்சு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பாக்ஸ் வந்து 1 gallon பாக்ஸு. அதுக்கப்புறமா முட்டையுமே இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாகவே பார்த்திங்கன்னா எங்கேயுமே முட்டை ரொம்ப கிடைக்கிறது இல்லைங்க. ரேர். அப்படியே வந்தாலுமே ஒன்று நோட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே எடுக்கிற மாதிரி ஒரு பேக் எடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய கடையில். ஹோல் ஃபுட்லாம் போனீங்கன்னா முட்டையே இல்லை. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஹோல் ஃபுட் ரொம்ப பக்கம். ஸோ அதனால் நாங்கள் எப்போயுமே அங்கே தான் எக்கு வாங்குவோம். அங்கே வாங்க இந்த டைம் போயிருந்தப்ப எக்கு கிடைக்கலங்க. ஒரு 2 வீக்ஸாகவே எக்கு இல்லை. எக் இல்லாமல் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கோம். ஏதாவது பசிக்குதா, ஓகே எக் எடு, போடு, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய பசங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ அதனால் இந்த டைம் காஸ்கோலவே கொஞ்சம் எடுத்துடுங்க. ஏன்னா நிறையா கடையில் எக்கு இல்லைங்கிறனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் ஹாலிடே விட்டுருக்காங்க. அதாவது ஸ்ப்ரிங் பிரேக் அப்படின்னு
சொல்லிட்டு ஒரு 1 வீக் ஹாலிடே விட்டுருக்காங்கங்க. ஒரு 2 நாள் லீவ் விட்டாலே நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு 1 வீக் லீவ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறப்ப நான் என்னென்ன ஷெட்யூல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுட்டே இருக்கிறேங்க. வீடியோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் பேசி அப்டேட் பண்ணுவேன். இப்போ ஃப்ரைடே ஈவினிங் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதாவது எங்கள் அமெரிக்கன் டைம் படி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அரௌண்ட் ஒரு 9:15க்கு அப்டேட் பண்ணுவேங்க. அப்போ வந்து இந்தியாவில் மார்னிங் வந்து உங்களுக்கு 6:45 இருக்கும். எவ்ரிடே நான் ஃப்ரைடே வந்து அந்த வீடியோக்கு வந்து ஒர்க் பண்ணுவேன் அரௌண்ட் ஒரு 1 ஹவர். ஸோ இந்த வீடியோ நான் பேசுகிற அன்றைக்குமே ஃப்ரைடே தான், மார்ச் 21. ஸ்ப்ரிங் பிரேக் என்றைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21. இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. ஸோ நாளையிலேருந்து ஹாலிடே தாங்க. 22லேருந்து ஹாலிடே. தென் எப்போ ஸ்கூல் பேக் அகைன் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா April 1 ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு 1 வீக்குமே ஹோல் ஹாலிடே தான். ஸோ அதனால் ஸ்ப்ரிங் பிரேக் செலிப்ரேஷன்ஸ், அதாவது நிறையா பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெளியே ஒரு வாட்டர் பார்க்காக இருக்கட்டும், இல்லை அவுட்டோர் ஏரியாஸ் வெளியே எங்கேயாவது போவாங்க. எப்பயுமே ஸ்னோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்ப்ரிங் வரும்போது ஒன்று கிளைமேட் வந்து கொஞ்சம் ரெய்னியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மைல்டு டெம்பரேச்சர் லோவாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வீக் ஃபுல்லாகவே இருக்குது. லீவு விட்ருக்காங்க, பட் ஆனால் வெளியே வந்து வாக்கிங்லாம் போக முடியாதுங்கிற மாதிரி தான் இந்த ஒரு 1 வீக்குமே இருக்குது. டெம்பரேச்சர் அமெரிக்காவில் நீங்கள் மிஷிகன் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டவுனாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு நாள் 0 டிகிரி 1 டிகிரி அப்புறமா -3 டிகிரி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் ஸ்ப்ரிங் பிரேக் அப்புறம் தான் கொஞ்சம் கிளைமேட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்பயுமே பனானா நீங்கள் எங்கெங்கே எடுப்பீங்க? நான் வந்து மேக்ஸிமம் ஹோல் ஃபுட்டில் எடுப்பேன், அப்படி இல்லைன்னா காஸ்கோவில் எடுப்பேன். இந்த டைம் காஸ்கோவில் எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கும் சேர்த்து ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பனானா. ஏன்னா எங்கள் வீட்டில் பனானாவும் முட்டையும் இல்லாமல் கையே ஓடாது அப்படிங்கிற மாதிரி. என்னோட பையன் 2வது பையன் மிதுலனுக்கு பார்த்தீங்கன்னா பனானா ரொம்ப பிடிக்கும். எவ்ரிடே சாருக்கு ஒரு பனானா இருக்கணும், அப்படி இல்லைன்னா எக் இருக்கணும். ஸோ அதனால அது ஒரு மேக்ஸிமம் வீட்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் இதை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. தாங்க இது வச்சுருப்பாங்க, ஸ்மூத்தி பேசஸ். இதில் வந்து எல்லாமே சேர்ந்து இருக்கும். இதோட கலரி பார்த்தீங்கன்னா 120. நம்ம ஒரு ஹோல் பேக் எடுத்தோம்னா இதில் வந்து என்னென்னலாம் போட்டிருப்பாங்கன்னா ஸ்ட்ராபெரி, பனானா, கேலே, அப்புறம் ஸ்பினாச், மேங்கோ, ப்ளூபெரிஸ். ஸோ இதை வந்து சேர்த்து ஒரு பேக் மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரோசனில் இருக்குது அப்படிங்கிறனால நான் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டரை ஊற்றி நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஒரு பிளெண்ட் பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வயிறு ஃபில்லான ஒரு ஃபீல் இருக்கும். நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிப்பேன். அதாவது ஒரு நாள் நம்ம நைட்டு நிறையா சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு மார்னிங் வந்து டோட்டலாக நமக்கு பசிக்காது, சாப்பிட்ணுன்னே தோணாது. பட் எம்டி ஸ்டொமக்காக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்திஸ் குடிக்கும்போது ஃபீலிங் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ரெசிபி வந்து அப்படியே அதுக்கப்புறம் ஷேர் பண்ணியிருக்கேங்க, பாவ் பஜ்ஜி பண்ணது. நான் என்ன பண்ணேன்னா பாவ் பஜ்ஜி கொஞ்சம் நிறையாவே பண்ணிட்டேன். அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தோசை பண்ணிவிட்டு பசங்களுக்கு அதை கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொண்டு போயிருந்தேன். அந்த ரெசிபி எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லாமாங்க. ஒரு குக்கரில் வந்து மிக்ஸ்டு வெஜ்ஜஸ் எடுத்துக்கிட்டேங்க. மிக்ஸ்டு வெஜ்ஜஸ் அப்படின்னா கார்ன், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் சேர்ந்தது. அப்புறம் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 2 பொட்டேட்டோவை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நான் விசில் விட்டுருவேன். நல்லா விசில் விட்டுட்டு அது கொஞ்சம் மசிஞ்சிரும், அந்த அளவுக்கு நல்லா விசில் விடணும். அதாவது நம்ம தொட்ட உடனே நசுங்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அரௌண்ட் ஒரு 8 விசில் விட்டேங்க குக்கரில். வீட்டில் மொத்தம் 4 ஸ்டவ் இருக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. 2 வந்து கொஞ்சம் பெரிய காயில் வச்சது, அப்புறம் இன்னும் 2 வந்து குட்டி காயில் வச்சதுங்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மி அப்படிங்கிறனால எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 2 இதுலேயே தாங்க சமைப்பேன். எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நான் அடுப்பை மாற்றி வச்சுருவேன். அதே மாதிரி தான் இப்போ நான் குக்கரையும் அந்த சைடு தள்ளி வச்சுட்டு பேனில் வந்து வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பச்சை மிளகா, அப்புறம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா 4லேருந்து 5 ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாவை உடைக்காம தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டு எல்லாமே நான் கொஞ்சம் சிம்மில் வச்சே தாங்க பண்ணேன். வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு மீடியமான ஸ்டேஜுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருந்தாலே போதும். அப்புறமா மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் பாவ் பஜ்ஜி வந்து ஒரு
5 ஃபேமிலி பீப்புள்ஸ்க்கு ரெடி பண்ணுறேன். 5 ஃபேமிலி பீப்புள்ஸ் அப்படின்னா ஈச் ஃபேமிலியில் வந்து ஒரு 3 to 4 பர்சன்ஸ் இருப்பாங்க. அந்த அளவுக்கு குவான்டிட்டியில் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன்லங்க. அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதை கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து கொஞ்சம் கட்டி ஆகணும். பண்ணுற எல்லா ப்ராசஸையுமே நான் சிம்மில் வச்சே தாங்க பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரம் மசாலாவும் நான் வீட்டில் தான் ரெடி பண்ணியிருந்தேங்க. இதோட ரெசிபி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். ஹோம்மேட் கரம் மசாலா தான் இது. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இது கொஞ்சம் கட்டியாகட்டும். கை நிறையா மல்லி இலை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. ஸோ மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டதுக்கப்புறமா குக்கரில் ஒரு 8 விசில் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஸோ நாம் வச்சுருக்க அந்த காய்கறிகள் எல்லாமே வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா சாஃப்டாகவே மசிஞ்சு வந்துருச்சுங்க. நான் வந்து என்கிட்ட இருக்க மேஷர் வச்சு மேஷ் பண்ணும்போது காய்கறி எல்லாமே நல்லா மேஷ் ஆயிடுச்சு. ஸோ உங்ககிட்ட தயிர் பலகை அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா மேஷ் ஆகிருந்தால் மட்டும்தான் பாவ் பஜ்ஜி நம்ம எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் எதுவும் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கடிக்கிற மாதிரி படக்கூடாது. அது ஈக்குவல் நம்ம பருப்பு எப்படி நல்லா கடைஞ்சி எடுத்துருவோம் அந்த மாதிரி பண்ணணுங்க. என்னோட கெட் டுகெதரில் நிறையா டைப் ஆஃப் ரெசிபி வந்து எல்லாருமே பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நான் அங்கே போய் தான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ரெசிபிலாம் சாப்பிட்டேனே சொல்லணும். அன்றைக்கி வந்து டே சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ரெண்ட் கூட என்ஜாய் பண்ணது. ஸோ ஐ ஃபீல் ஸோ மச் ஹாப்பி அண்ட் ரிலாக்ஸாக இருந்தது எனக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃபேமிலி யாரையுமே மீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் பாட்லாக் இப்படிலாம் போகும்போது நமக்கு ஃபீலிங் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கட்டியான கன்சிஸ்டன்சியில் அந்த மசாலா எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா நான் நல்லா கடைஞ்சி வச்சுக்கிட்டேன்லங்க, அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பையா கிளறி விடணும். எதையுமே நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக. டே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியன் கிராசரிஸும் போயிருந்தோம். ஆக்சுவலி பாட்லாக் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் அரௌண்ட் ஒரு 6 o'clock வந்துடுங்க அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போகிறதுக்கே அரௌண்ட் ஒரு 7:20 ஆயிடுச்சுங்க. நாங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் அங்கே பாவ் பஜ்ஜி பன் வாங்குறதுக்காக கிராசரி போயிருந்தோம். அங்கே அப்படியே சரி கொஞ்சம் காய்கறியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. என்கிட்ட கொஞ்சம் பன்னீர் பீசஸ் இருந்தது. ஸோ அதனால் நான் பன்னீரையும் சேர்த்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த காய்கறி அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக பன்னீர் அந்த மாதிரி துருவி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருங்க, கிளறி விட்டு ஃபைனலாக இறக்கும்போது நம்ம கொஞ்சம் மல்லியில் தூவி இறக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க டன். நம்மளோட சூப்பரான செம்ம டேஸ்டான, எனக்கு சொல்லும் போதே எச்சி வருது, செம்ம டேஸ்டான பாவ் பஜ்ஜி ரெடி ஆகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே நான் வந்து கொரியாண்டர் ஆட் பண்ணிட்டேன், மல்லியில் ஆட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால நான் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். இது வந்து சப்பாத்தி, தோசை எல்லா கூடவும் சாப்பிட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் தோசை பண்ணி சாப்பிட்டோம். அதிலோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதருக்கு. வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வின்டர் டைமில் எடுத்ததுங்க. அதனால பாருங்களேன், அரௌண்ட் ஒரு 6:00 எப்படி இருட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சூரியன்லாம் கொஞ்சம் மறையிறதுக்கே ஒரு 7:45 ஆகிடுது. இந்தியன் கிராசரிஸில் நான் ரொம்ப அதிகமாக எடுக்கிறது கீரை தாங்க எடுப்பேன். இந்த தடவை கோங்குரா லீவ்ஸ், அப்புறமா பொரியலுக்கு ஒரு கீரை வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த டைப் ஆஃப் பாவ் பஜ்ஜி தான் நான் எடுத்தேங்க. 2 பேக் எடுத்துக்கிட்டேன். பேக்கோட ப்ரைஸ் வந்து $2.90 போட்டிருந்தாங்க. $2.90, அரௌண்ட் ஒரு $3 மாதிரி. மிதிலன் 2 பேருமே ஒவ்வொரு தடவையும் காய்கறி கடைக்கு வரும்போது இப்படி தாங்க உட்காந்து வருவாங்க 2 சாருமே. அப்படியே அவங்க காட்டு எடுத்துட்டு அப்படியே கடை ஃபுல்லாக சுற்றுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். டெய்லி நான் ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸும் ஷேர் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்ங்க.